கர்த்தர் செய்த பொருத்தங்கள் எல்லாம் முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரம் எருசலேம் நடுவிலும் நான் நிறைவேற்றினான். அப்போ ஸ்தோத்திர பலி நான் செலுத்துவேன். சங்கீதம் 116. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். நாம் அவரை நேசிக்கிறதுக்கு பல காரணம் இருக்குது. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் உண்டு என்றும் அவரை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்முடைய ஆண்டவர் இந்த விசுவாசங்கிற வார்த்தையும் அன்புங்கிற வார்த்தையும் அது கிட்டத்தட்ட ஒரு கீழ்ப்படிதல் அப்படிங்கிற வார்த்தையும் பார்த்திங்கன்னா இந்த 3 வார்த்தையுமே நீங்கள் அந்த இடத்துல அந்த விசுவாசங்கிற வர்ற இடத்துல அன்பையும் விசுவாசங்கிற வர்ற இடத்துல கீழ்ப்படிதலையும் போட்டாலும் அர்த்தம் ஒன்றும் ரொம்ப என்ன செய்யாதுன்னா மாறாது. கிட்டத்தட்ட அது அந்த ஒத்த அர்த்தம் உள்ளதாக இருக்குது. விசுவாசம், அன்பு, கீழ்ப்படிதல். இப்போ இவர் கர்த்தர் நான் என்ன செய்கிறேன், அவரில் விசுவாசிக்கிறேன், அவருக்கு கீழ்ப்படுகிறேன், அவரில் அன்பு கூறுகிறேன். சரி, அவர் என்ன செஞ்சாருன்னா ஏதோ ஒரு சூழலில், இந்த சங்கீதம் எழுதின சூழல்னா ஏதோ ஒரு சூழலில் ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் அவளை விடுதலை ஆக்கிட்டார். அந்த சங்கீதக்காரனை பெரிய ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார். ஒரு விபத்தோ அல்லது போர்க்களத்தில் ஏற்பட்ட காயமோ அல்லது வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய நஷ்டமோ இடியோ விழுந்துருச்சு. இந்த சூழ்நிலை பாடுறார். என்ன சொல்கிறாருன்னா, தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவு அவரை தொழுது கொள்வேன். ஏன்னா அப்படி இருந்து என்னை காப்பாற்றினார். எங்கே இருந்து ஏன் அப்படி ஏன் இதை எப்படி சொல்கிறார்? நான் உயிரோடு இருக்குமான்னு சொல்கிறேன்னா, நான் மரணக்கட்டு என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கன் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே ஆத்ம விடியும்னு கெஞ்சினேன். அப்போ ஒரு 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 மரணக்கட்டு, ஒரு இடுக்கன், ஒரு இக்கட்டு, ஒரு சஞ்சலம். அப்போ ரொம்ப ஒரு நிலையில் ஆனால் கெஞ்சினாராம். அப்போ செவியை சாய்த்தார். ஆகையினால் நான் அவரை தொழுதுமா உயிருள்ள வரைக்கும் நான் உயிரோடு இருக்க மட்டும் அவன் ஸ்தோத்திரம் நான் உம்மை துதிப்பேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் புகழ்ந்து பாடுவேன். பாடணும். 5வது வசனம் சொல்றார் தேவனை பற்றி, அவர் கிருபையுள்ளவர், அவர் நீதி உள்ளவர். அந்த 2 வார்த்தையும் சேர்ந்து வரும்னு சொல்ல பாருங்க. கிருபையும் சத்தியமும். இந்த இடத்துல கிருபையும் நீதியும் உள்ளவர். சத்தியம், அந்த சத்தியங்கிற வார்த்தை தான் இங்கே நீதி. கிருபையும் சத்தியம் உள்ளவர், கிருபையும் நீதியும் உள்ளவர். அவர் மன உருக்கம் உள்ளவர், கபடற்றவர்களை காப்பாற்றுகிறவர். அவர் என்னை நான் மெலிஞ்சு போனேன், என்னை ரட்சித்தார். அப்போ ரொம்ப நாளாக வியாதி படுக்கிற கடந்திருக்கிறாரு, மரணப்படுக்கிற கிடக்கிறாரு. அப்போ ரொம்ப நாளாக கிடக்கும்போது அவங்க சர்ற வேதனை ஒரு பக்கம், மன உளைச்சல் ஒரு பக்கம், ராத்திரி தூங்குனா கனவு வேற. ஆமாம், ஸ்தோத்திரம், கனவுலையும் பயங்கரங்களை அவங்க சந்திப்பாங்க. அப்போ அதில் தான் உடல் மெலிஞ்சு போயிடுது. ஆனால் கர்த்தர் ரட்சித்தாரா. அப்புறம் சொல்கிறார் 7ஆம் வசனத்தில் இப்படினால தன் ஆத்மாவை நோக்கி பேசுகிறார். என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ இளைப்பாறு திரும்பு, இனி சந்தோஷமாயிரு. அப்புறம் சொல்கிறார், எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடதலுக்கும் தப்பு வித்தீர். அவரை பார்த்து முதல்ல ஆத்மா பார்த்து சொல்கிறாரு, நன்மை செய்தபடியால் இளைப்பாரு. அவன் சோத்திர மேலே அவரை பார்த்து சொல்கிறாங்க, என் ஆத்மாவை மரணத்துக்கு தப்பு வித்தீரப்பா, என் கண்ணை கண்ணீருக்கு தப்பு வித்தீரப்பா, என் காலை இடதலுக்கு தப்பு வித்தீரப்பா. இதனால்னு ஒரு வார்த்தை இல்லை.
ஆகையினால் அப்படி ஒரு வார்த்தை இல்லை, நான் அதை சேர்த்துக்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆகையினால் நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நான் நடப்பேன். நான் அவருக்கு முன்பாக நான் ஜீவனுள்ள தேசத்தில் அவருக்கு முன்பாக நான் நடப்பேன். அவருடைய ஜீவனுள்ள தேசத்தில் நான் குடியிருப்பேன், பிரவேசிப்பேன் சொல்லிட்டு சொல்கிறாரு. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். ரொம்ப வருத்தப்பட்டேன், அதிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். நான் விசுவாசித்தேன், நான் அவரில் அன்பு கூறுகிறேன், நான் அவருக்குத்தான் கீழ்ப்படுகிறேன். அதனால் நான் இப்போ அறிக்கை எடுக்கிறேன். நான் மிகுதி வருத்தப்பட்டேன். அந்த வருத்தப்பட்ட நேரத்தில் மனுஷங்க எல்லாரும் பொய்யர்னு மனக்காலத்தில் சொன்னேன். எனக்கு அப்போ எந்த மனுஷனும் உதவி செய்யலை. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன் இப்படி சொல்கிறார். அவரே ஒரு கேள்வி கேட்குறார். இன்றைக்கி நீங்களும் அந்த கேள்வி என்ன எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ரட்சிப்பின் பாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ரட்சிப்பின் பாத்திரம்னா அது அந்த பாத்திரமாக சொல்கிறார். அதை ஒரு ரட்சிப்பை ஒரு பாத்திரமாக சொல்கிறார். ரட்சிப்பின் அந்த 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 தண்ணீரை, அந்த ரட்சிப்பின் அந்த அந்த மகிமையை அவர் பாத்திரத்தை எடுத்துகிட்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன், பானபடி நான் தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் நான் செலுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு 15ஆம் வசனத்தை சொல்கிறாரு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார். நான் சாகலை, இப்போ நான் செத்துருக்க வேண்டிய நேரத்தில் நான் சாகாமல் என்னை கர்த்தர் பிழைக்க வச்சார். நான் அதை நினச்சி நான் கர்த்தருக்கு முன்பாக பொருத்தனைகளை செலுத்துவேன். என்ன பொருத்தனை? நான் ஸ்தோத்திர பலி செலுத்துவேன். 17ஆம் வசனம், ஸ்தோத்திர பலி செலுத்துவேன், அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். திரும்பவும் சொல்கிறார், நான் கர்த்தர் செய்த பொருத்தனை எல்லாம் முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரம் எருசலேம் நடுவில் நான் நிறைவேற்றினான். அப்போ ஸ்தோத்திர பலி நான் செலுத்துவேன். அதான் ரட்சிப்பின் பாத்திரம். அப்போ போய் ஒரு ஆண்டவர் செய்த அற்புதத்துக்காக அவர் என்ன செய்கிறாரு போகிறார். பரிசுத்தவான்களின் மரணம் பார்வைக்கு அருமையான, என்னுடைய உயிர் அவருக்கு பார்வைக்கு பிரியமாக இருந்தப்படினா மரணத்துக்கு தப்பு வைத்தார். அப்படி மரணம் வரும்போதும் அவருக்கு பிரியமான நேரத்தில் அவருக்கு பிரியமான முறையில் என் மரணம் இருக்கும். நான் உம்முடைய அடியானப்பா, உம்முது அடியாளை எங்கள் அம்மா, உம்மை விசுவாசிக்கிற அம்மாவுடைய மகன்ப்பா, உம்முடைய ஊழியக்காரன்ப்பா. 3 வார்த்தை சொல்கிறார். நான் உமக்கு அடிமை, எங்கள் அம்மா. ஆமாம், ஸ்தோத்திரம். அம்மாவை சொல்கிறார். அம்மான்னு அடிக்கடி யாரை, ஆமாம், அந்த அம்மாவுடைய பிள்ளைன்னா அம்மாவுடைய பக்தி. ஆமாம், ஸ்தோத்திரம் சொல்கிறாரு. நான் ஊழியக்காரன், கட்டில் அவிழ்த்துட்டீங்க. அப்போ என்ன செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், ஸ்தோத்திரபடி செலுத்துங்க, அப்படி நாமத்தை ஆராதனை பண்ணுங்க, அவருக்கு பொருத்தனைகள்னால் காணிக்கைகளை செலுத்துங்க, அவருடைய அந்த பலிகளை சமாதான பலிங்க, போஜன பலி, பானபலி, சமாதான பலி, இந்த 3ஐயும் சேர்த்து அதை நீங்கள் செலுத்து, தகன பலியை செலுத்துங்க. அப்படி ஆலய பிரகாரத்தில் எருசலேம் நடுவிலையும் நிறைவேற்றுங்க. அப்போ பொருள் காணிக்கை, ஆமாம், பண முடிப்பு காணிக்கை, அது பின்பதாக தகன பலி, பானபலி, ஆமாம், அதுதான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை நான் தொழுது கொள்வேன். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்த நன்மைக்கிட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயும் எப்போதெல்லாம் ஜெபம் பண்ண வந்து தேவ சமூகத்தில் நிற்கிறோமோ அப்போதெல்லாம் அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து, அவர் நம்மை விடுவித்த எல்லா விடுதலையும் நினைவு கூர்ந்து, அவர் நமக்கு தந்ததான ஆத்தும ரட்சிப்பையும், நமக்கு ஆண்டவர் தந்ததான நம்முடைய சரீர சுகத்துக்காகவும், ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவில் கொடுத்ததான சமாதானத்துக்காகவும், நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காகவும் நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கைகளை உயர்த்தி ஸ்தோத்திர பலியாகி, வாயில் ஸ்தோத்திர பலியையும், சமாதான பலி, பான பலி, ஸ்தோத்திர போஜன பலி ஆகிய நம்முடைய உதடுகளின் காணிக்கையை செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தசமபாக காணிக்கைகளை அவருக்கு செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன். கர்த்தர் நம்மை நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்குவார். ஆமேன். ஸ்தோத்திரம். நம்முடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 116. இந்த 116வது சங்கீதத்தில் ஒரு சங்கீதக்காரனுடைய சாட்சியை நம்ம இதில் பார்க்குறோம். கர்த்தரின் சத்தத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார். எப்படியா, எப்படி, என்ன சாட்சி? அவர் எப்படி இருந்தாராம்? மரணக்கட்டில் இருந்தாராம், பாதாள இடுக்கண்களில் பிடிபட்டு இருந்தாராம், இக்கட்டும் சஞ்சலம் அடைந்தாராம், மெலிஞ்சு போயிட்டாராம். ஆமாம், அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன செய்தாராம்? மிகவும் நெருக்கப்பட்டாராம். இந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்தார்? கர்த்தரை நோக்கி என்ன செய்தாராம்? கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் என்று சொல்லி என்ன செய்தாராம்? கெஞ்சி பிரார்த்தித்தாராம். கர்த்தர் என்ன செய்தாராம்?
ஆமாம், அவருடைய ஆத்மாவை மரணத்துக்கும் கண்களை கண்ணீருக்கும் காலை இடறலுக்கும் தப்புவித்தாராம். ஆகையினால கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் என்ன செய்வேன், என்னுடைய பொருத்தனைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், சொல்லுகிறார். ஆமாம், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஆமாம், சமாதான பலி, ஸ்தோத்திர பலி எல்லாவற்றையும் என்ன செய்வார், ஆலயத்தின் நடுவில் நிறைவேற்றுவார். அவன் இந்த நாளில் கர்த்தர் இதே போல் நம்முடைய இக்கட்டுகளையும் அவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்து நம்மை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். அந்த நாளை ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா. அன்றைக்கு சங்கீதக்காரனுக்கு கர்த்தாவை ஜெபித்த போது அமேனப்பா ஸ்தோத்திரம், மரண கண்ணிகளுக்கும் பாதாளத்தின் அமேனப்பா வல்லடிகளுக்கும் மீட்டீரப்பா, கண்ணை கண்ணீருக்கு விளக்கினீர். அமேனப்பா கால்களை இடறலுக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டீரப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அமேனப்பா கெஞ்சி ஜெபித்த போது நீங்கள் அந்த ஜெபத்தை கேட்ட அற்புதமான விடுதலை கொடுத்தீங்க. கர்த்தாவே சங்கீதக்காரன் பொருத்தனைகளை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. நாங்களும் கர்த்தா உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அப்பா நாங்கள் செய்து நிறைவேற்ற பொருத்தனைகளை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். ஆவியானவரே ஸ்தோத்திரம்ப்பா. நீங்கள் இந்த நாளில் இக்கட்டு சஞ்சலமும் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக இப்படி சமூகத்தில் வருகிறோம் அப்பா. நீர் அவர்களை விடுதலையாக்கி அவர்களையும் சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமேனப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கர்த்தாவே அப்பா எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு ஆமேனப்பா ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் அப்பா. ஆமேன். எப்பொழுதும் உண்மை நாங்கள் உயர்த்தி உண்மை மகிமைப்படுத்துவோம் அப்பா. ஆமேன். உம்முடைய ஆமேனப்பா நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.